பிரியமான இறை உறவுகளை மீண்டுமா இந்த ஆராதனைக்கு உங்கள் அன்போடு அறிவிக்கின்றேன். இயேசுசேப்பருடைய நாம விழாவை கொண்டாடுகிற வேளையில் வல்லமையான நற்கருணை ஆண்டவர் பிரசன்னத்தில் உங்கள் தேவைகளை எல்லாம் அறிக்கை எடுங்க. இந்த காலை வேளையில் உங்களை முழுமையாய் ஒப்பு கொடுத்து செபிங்க அன்பர்களே. வல்லமை அபிஷேகத்தை ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வேன். ஆண்டவர் கிருபையில வல்லமை காண்பீர்கள். உங்கள் தேவைகளுக்காக அவரை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, தேவைகளெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. உண்மை ஆராதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, துதிக்கிறேன் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆண்டவருடைய சாமியின் பெயரில் அற்புதங்களை அபிஷேகங்களை பார்த்திருக்கிறேன். ஆண்டவர் கிருபையிலே வல்லமையிலே வாழ்வீர்கள் அன்பர்களே. எனவே இந்த நாள் இயேசுசேப்பருடைய பரிந்துரை சுபத்திலே அவருடைய நாம விழாவிலே இதோ நற்கருணை ஆண்டவருமே ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். செயல்பாடுகள் மிக்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் இயேசுசேப்பர். இன்றைக்கு இயேசுசேப்பர் பெயரால் இறைவன் நமக்கு சொல்லுகிற செய்தி, உன்னுடைய வேலையை, உன் தொழில, நீ வேலை செய்யற உன்னுடைய கம்பெனியில, நீங்க மேற்கொண்டிருக்க உங்களுடைய பிசினஸ்ல, நீங்க கடை வச்சிருந்தாலும் சரி, ஒரு அலுவலகத்தில் சென்று வேலை செய்தாலும் சரி, ஒரு வீட்டு வேலை செய்தாலும் சரி, ஒரு வக்கீலாக, ஒரு டீச்சராக, ஒரு என்ஜினியராக, என்ன வேலையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் பெயரால் நீங்கள் அதை செய்கிற பொழுது வெற்றி என்பதை தான் இயேசுசேப்பர் சொல்லுகிறார். ஏனென்றால் இயேசுவை ஒரு இடத்துல, இவர் தச்சருடைய மகன் தானே, ஒரு சாதாரண தொழிலாய்தான் பார்க்கப்பட்டது தச்சர் வேலை. புனித இயேசுசேப்பர் செய்த வேலை ஒரு தச்சராக இருந்தார். இயேசுசேப்பர் மகனாக, வளர்ப்பு மகனாக இயேசு இருக்கிறார். எனவே இவர் தச்சருடைய மகன் அல்லவா, ஏளனமாக பார்த்தார்கள். ஆனால் இன்றைக்கு இயேசுசேப்பர் தொழிலுக்கெல்லாம், அனைத்து தொழில்களுக்கும் பாதுகாவலராக இருக்கிறார். இன்றைக்கு குடும்பத்தினுடைய பாதுகாவலராக இருக்கிறார். சாதாரணமான வேலைதான், ஆனால் அதை ஆண்டவர் பெயரால் செய்தார். உங்க வேலை கூட, உங்க தொழில் கஷ்டமா, முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறீங்களா, கடன் தொல்லை அதிகமா இருக்கா, புதிய பிசினஸ் தொடங்கணும்னு இருக்கீங்களா, அவர் பெயரால் தொடங்குங்க, நடக்கும். பிரச்சனைகள் எல்லாம் அவர் பெயரால் செபித்து விட்டு தொழிலை நீங்க செய்யுங்க, வெற்றியை காண்பீர்கள். ஏனென்றால் செயல் வீரராக இருந்தார். புதுசா ஒண்ணும் பேசல இயேசுசேப்பர். இறைவார்த்தை ஏதாவது பேசினாரா என்றால் விவிலியத்தில் எதுவுமே பேசல. ஆனால் அவர் செய்த அனைத்தும் இறைவார்த்தையாய் மாறியது. இறைவார்த்தையை அவர் பேசல. பைபிள்ல இயேசுசேப்பர் பேசியதா எதுவே இல்ல. இறைவார்த்தையை அவர் பேசல. ஆனால் அவர் செய்த அனைத்துமே இறைவார்த்தையாய் மாறியது. ஆண்டவர் மாற்றுவார் என்பர்களே. நீங்கள் செயல்பாடுகளை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு எதிராக என்ன வேணா செய்யட்டும், உங்கள் பெயரை கெடுக்கட்டும். சில பேர் நீங்க எப்போ வீழ்ச்சி அடைவீங்க காத்திருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரு செயல்பாடுகள் பதிலாக இருக்கட்டும். அவர் உயர்த்துவார், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் பெயரில் வல்லமை. அதுதான் புனித இயேசுசேப்பர். நண்பர்களே, என்ன இயேசுசேப்பர் பத்தி விவிலியத்தில் அறிகிறோம் என்றால் 2 தான். அவர் ஒரு நேர்மையாளர். பெரும்பாலும் இயேசுசேப்பர் பேசும்போது இதை அதிகமாக தந்தையர்கள் போதிப்பார்கள், நேர்மையாளர். 2வது அன்னை மரியாவோட கணவர். அவ்வளவுதான் அதிகமா இயேசுசேப்பர் பற்றி அறிந்தது. ஆனால் ஆண்டவர் அவரை நம்பினார். நம்மளாம் ஆண்டவர் நம்புறோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் இயேசுசேப்பரை நம்பினார். அதனால்தான் அந்த பாக்கியத்தை கடவுள் தருகிறார். இயேசுவினுடைய வளர்ப்பு தந்தை என்ற பாக்கியத்தை இயேசுசேப்பர் பெற்றுக்கொள்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் நம்புறார், என்ன நம்புறார். உங்க தொழில நீங்க வெற்றி காண்பீங்க, அடுத்த நிலைக்கு போவீங்க, புதிய தொழில நீங்க மேற்கொள்வீங்க, வாழ்க்கையில வளர்ச்சி அடைவீங்க, கிருபையை நீங்க பார்ப்பீங்க. இயேசுசேப்பர் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்று ஆண்டவர் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கிறார். நீங்க நம்புங்க அன்பர்களே, நடக்கும். எனவே பிரியமானவர்களே, இப்படி இயேசுசேப்பர் அன்னை மரியாவை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார். ஆனால் அவர் கடவுளே சொல்லப்படுகிறது, அன்னை மரியாவை ஏற்றுக்கொள்ள தயக்க வேண்டாம், தூயாவியால் கருவுற்றிருக்கிறார். உடனே அதை செய்கிறார். அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு மரியாதை பாருங்க. இறை வார்த்தைக்கு மரியாதை வையுங்க. நீங்க என்ன வேலை தொடங்கினாலுமே, என்ன வேலைக்கு சென்றாலுமே முதல்ல பைபிள் வாசிங்க, இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் தாங்க, ஜெபத்துல முதன்மைப்படுத்துங்க. தொழில் முதல்ல ஜெபத்துல தொடங்கட்டும். அது வெற்றியின் தொழிலாய், அது அபிஷேகமாய், அது ஆசீர்வாதமாய் இருக்கும். நீங்க என்ன உங்க பிள்ளைகள் படிப்புக்காக நீங்க மேற்கொள்வதாக இருக்கலாம், அது எதுவாக இருந்தாலும் ஜெபத்துல தொடங்குங்க. ஒரு பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒன்றை அமைத்து கொடுப்பதற்காக யாரையாவது சந்திக்க செல்வதாக கூட இருக்கலாம். அதனால ஜெபத்தில் வைத்து, இறை வார்த்தையில் வைத்து மேற்கொண்டு பாருங்க நண்பர்களே. பிளஸிங்க பார்ப்பீங்க, அபிஷேகத்தை, ஆசீர்வாதங்களை பார்ப்பீங்க. பிரியமான இறை உறவுகளே, 2வது ஆண்டவர் சொல்லுகிறார், குழந்தையை எடுத்துக்கொண்டு செல். உடனடியாக செய்கிறார். வாழ்க்கையில சில இன்ட்யூஷன்லாம் வரும். புதுசா இதை தொடங்கு, இதை நீ ட்ரை பண்ணி பாரு,
தைரியமா இறங்கு, நம்பிக்கையா அதை ஜெபத்துல வைத்து விட்ட. அப்பா எனக்கு ஒரு சிந்தனை கொடுத்துருக்கீங்க, நான் ஜெபத்துல வைக்கிறேன், நீங்க என் கூட இருங்க. பிளஸிங் நீங்க பார்ப்பீங்க. அதுதான் அந்த இன்ட்யூஷன் தான் உங்களுக்கு புதிய பாதையா இருக்கும், உங்க வழியா இருக்கும். எனவே புதுசா மனசுல தோணுதா, இதை செய்து பார்க்கலாமா தைரியமா. ஆனா கடவுளை முதல்வப்படுத்தி செய்யணும், ஜெபத்துல வச்சுட்டு செய்யணும், அட்டு ஒப்பு கொடுக்க. அப்படி என்ன ஏன்னா ஒப்பு கொடுக்கிற பொழுது அதுல தீவினைகளா மாற்றுவார், அவர் பிளஸிங்கா தந்துருவார், அவர் அபிஷேகத்தை பார்க்க செய்வார். அதுக்குள்ள எதிர்வினைகளா ஆண்டவர் கலைத்து போடுவார், தூதர்களை அனுப்புவார், நம்மோடு இருந்தவர்கள் பாதுகாப்பார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். நம்ம நம்பணும், என் ஆண்டவர் இருக்க நம்பணும். ஜோசேப்பை நம்பினார், இன்னைக்கு பாதுகாவலரா இருக்கிறார். நீயும் நானும் கூட நம்பிக்கை வைப்போம், அதற்காக சொல்லிப்போம். வல்லவரை நன்றி. பிள்ளைகள் செய்கிற தொழில்கள் எல்லாம் வேலை பார்த்து, என்னவெல்லாம் வேலைகள் செய்கிறாரோ பார்த்து வைக்கிறேன். எந்த கம்பெனிகள் எல்லாம் பணிபுரிகிறாரோ அந்த அலுவலகங்கள்ல எல்லாம் உங்கள் பாதத்தை வச்சு செபிக்கிற தகப்பனே, நீங்க தொடுங்கப்பா, நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. இன்னும் என்னவெல்லாம் வேண்டுதல்களை சூசேப்பர் மூலமா வைக்கிறார்கள் கேளுங்க நண்பர்களே. மனசுல இயக்கங்களை எல்லாம் வைங்க, உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் சமர்ப்பிங்க. கமெண்ட்ல என்னவெல்லாம் அனுப்பி கொண்டே இருக்கிறார்களோ ஒவ்வொன்றையும் உங்களை பாதத்தில் வைக்கிறேன் அப்பா, ஆசீர்வதிங்க ராஜா. வல்லமையில தொடுங்க ஆண்டவரே, கிருபை காணும்படி செய்யுங்க ராஜா, வல்லமை காணும்படி செய்யுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அதிசயங்களை பார்ப்பீர்கள். கவலையெல்லாம் கண்ணீரெல்லாம் மகிழ்ச்சியாய் மாறுகிறது. உங்க தொழிலை ஒரு ஆசீர்வதிக்கிறார், கடன் பிரச்சனைகள் தீரும். நீங்கள் நினைத்ததெல்லாம் ஆண்டவர் இயேசு உங்கள் பெயரில் அபிஷேகமாய் மாறுபடுறது. ஆசீர்வாதங்களை அறுவடை செய்வீர்கள். புனித சூசேப்பருடைய நாம விழா வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபீஸ்ட் ஆஃப் செயின்ட் ஜோசப். பெரிய மனவர்கள் யாரெல்லாம் சூசையப்ப சூசை ஜோசப் என்று பெயர் வைத்திருக்கிறீர்களோ அனைவருக்கும் நாம விழா வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் விடியற்காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிற யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் கமெண்ட்ல அனுப்புங்க, உங்களுக்காக நான் தொடர்ந்து சொல்லிக்கிறேன். God bless you. Take care. Have a nice day. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. ஒரு துன்பம் எல்லாம் கவலைகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஆண்டவர் உன்னோடு வருகிறார். தைரியமாயிரு, வெற்றியை காண்பாய். நன்றி அன்பர்களே.